Hi, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னாங்க சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க. எக் மசாலா ஃப்ரை பண்ண போறாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ நான் இங்க எக் மசாலா ஃப்ரை பண்றதுக்கு 3 பாயில்ட் எக்ஸ் எடுத்துர்க்கேங்க. இதுக்கான மசாலா செய்ய போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 3 பாயில்டு எக்ஸையும் நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு மஞ்சக்கரு தனியாக வந்துடும். மஞ்சக்கரு வெளியில் வராத அளவுக்கு மெதுவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டுங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண அந்த எக்ஸை நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சைடில் வச்சு நீங்கள் 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அதை வெடிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டு அடுத்த சைட்லேயும் 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. எக் மசாலா ஃப்ரை ரெடிங்க. இது நம்ம தட்டுக்கு மாற்றிக்குவோம். எக் மசாலா ஃப்ரை ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரைஸுக்கான சைட் டிஷ் ரெசிபி ரெடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.